வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். ஆ இன்னைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். என்னடா இது 0 காட்டுவேன், இப்ப இதுல காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இண்டிகேட்டர் இது. இது பெய்டு இண்டிகேட்டர் தான். ஓகே, எனிவே இப்ப நிஃப்டி வந்து நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா 3 மந்தோட இது வச்சிருக்கேன். ஓகேயா? அப்ப 3 மந்த்ல வந்து இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்ப இந்த டார்க் லைன் இருக்குல்ல, இந்த ஒயிட் கேண்டில் வந்துச்சுன்னா 2 லைன் வந்துடும். அதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்க எடுத்துக்கோம். ஓகே, அப்ப இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா மேல எங்கேயாவது போய் ஒரு ஒயிட் கேண்டில் போட்டு எங்கேயாவது வந்து இது ரீடெஸ்ட் பண்ணோம். ரீடெஸ்ட் பண்ணாதான் இந்த இங்க ஏதாவது ஒயிட் கேண்டில் போட்டு அதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. மேல கட் பண்ணா மேல இங்க எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரி இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இதை பேஸ் பண்ணியும் இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? இப்போ வந்து இதை மட்டும் சொல்றேன், லெவல்ஸ் மட்டும் சொல்றேன். ஓகே, எனிவே இப்போ 3 மந்த்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவல் எந்த இடத்துல காட்டுது அப்படின்னா 18,353ல காட்டுது. ஓகேயா? இப்போ 3 மந்த்ல பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சப்போர்ட் லெவல் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 1 மந்த்ல நம்ம பார்ப்போம். 1 மந்த்ல எந்த இடத்துல சப்போர்ட் லெவல் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. அப்ப 3 மந்த்ல வந்து எங்கேயுமே நம்மளுக்கு ஒயிட் கேண்டில் மேல வரல. ஆனா சின்ன டைம் ஃப்ரேம்ல 1 மந்த்ல பார்க்கும்போது நம்மளுக்கு இது ரெசிஸ்டன்ஸா வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸா வந்தது அது பார்த்தீங்கன்னா எங்க வந்திருக்கு உங்களுக்கு, நம்மளுக்கு ஆல் டைம் ஹைல தான் நம்மளுக்கு ஒரு கேண்டில் வந்திருக்கு. அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல ஏதாவது க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தரா வந்து மார்க்கெட் மேல போகும். அப்படி இல்லை, ஒரு கேண்டில் உள்ளார க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த கேண்டிலுக்குள்ளேயே க்ளோஸ் விற்கும். எப்போ கீழே க்ளோஸ் விற்குதோ அப்போ ஃபர்தராக வந்து கீழே உள்ள டார்கெட் பார்த்துக்கலாம். அப்போ டார்கெட் நான் 23,973 மினிமமாக வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அப்போ இந்த இடத்துல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா இங்கே வரும் அப்படின்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா இந்த ஒரு கேண்டில் அப்போ வந்து இந்த இடம் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு மந்த்லியில் இது வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். இன்னைக்கு வந்து மந்த்லி லெவல் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இப்போ வந்த லெவல் வந்து 22,331. ஓகே, அந்த லெவல் வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். இதுக்கப்புறம் வந்து இது எப்படி வந்து எவ்வளோ தூரம் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகி இதுக்கு கீழே ஏதாவது ட்ராவல் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து அடுத்தது இங்கே வந்துடும். ஓகே, இது எப்படி அன்டூ பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, எனிவே சரி. இப்போ 22,331 மந்த்லி லெவலை பற்றி பேசிட்டு இருக்கோம். மந்த்லியில் கீழே வந்துச்சுன்னா எதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே 22,263க்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா எங்கே வரணும்? ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 20,132 ஒரு வாட்டி வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எங்கே போகும் மந்த்லியில் அப்படின்னா 23,943 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து 921. ஓகேயா? அதுக்கு மேல அதிகபட்சமா க்ளோஸ் வச்சுச்சுன்னா இந்த ஒயிட் கேண்டிலோட பாடிக்கு கீழே தான் க்ளோஸ் வைக்கும். அப்ப 20,744 மேஜர் ரெசிஸ்டன்ஸா மந்த்லியில ஒர்க் ஆகும். அப்ப மந்த்லியிலனா என்ன பாயிண்ட் கீழே விழுந்ததோ இதைதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன பாயிண்ட் கீழே விழுந்ததோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24,326 326ல இருந்து 24,777 755 750. ஓகேயா? இந்த ஒரு கேண்டில் என்ன விழுந்ததோ அது பாடி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு நிறைய. இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல சொல்றேன். கேண்டில் வந்து எங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி போய் திருப்பி ஒரு பேட்டர்ன் போட்டுச்சோ அது அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணாது. கட் பண்ணுச்சுன்னா பெரிய ஃபாலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்னா இந்த ரேஞ்சோட இதுக்கு வந்து அது போகணும். இப்படி போயிட்டு திருப்பி இப்படி கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இதை பார்க்குறேன். இல்லை
அப்படியே ஃபால் அப்படியே பெருசா விழுந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் லெவலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா சினாரியோ எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன்னா, எங்க வந்து அது திரும்புறதுக்கோ இல்ல ரீடெஸ்ட் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இதுக்கு கீழே எல்லாம் இப்ப இந்த மந்த்லி கேண்டிலே வச்சுக்கோங்களேன். மந்த்லி கேண்டிலுக்கு கீழே இப்ப நம்ம மந்த்லி பாக்குறோம்னா மந்த்லி கேண்டிலுக்கு கீழே இது கீழே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா ஃபர்தரா இதோட டார்கெட் வந்து இங்கே தான் இருக்கும் சார். 16,000. 16,000 இந்த கேண்டில்கிட்ட வரும். அப்ப இந்த ஒரு கேண்டில் விட்டுருங்க, அடுத்தது இந்த கேண்டில் ஏன் இந்த சப்போர்ட் லெவல்ல விட்டு அதுக்கு அடுத்தது. அப்ப இங்க வந்து 19,000த்துல வந்து ரீட்ரேஸ் ஒரு இது பவுன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓவராலா மார்க்கெட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16,000 17,000 சம்திங்ல போய் பண்ணா மட்டும்தான் நான் வந்து இது ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்திருக்குதாவோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது ஃபர்தரா மேல போகும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். இப்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இது வந்து ஒரு அஹ், நான் நிறைய வந்து சொல்லும்போது சொன்னேன், நான் நிஃப்டியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது, அதாவது 50 நிஃப்டி 50ல, ஏன்னா இது வந்து இந்த சைட்வேஸ் ரேஞ்சில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து அந்த ஃபால் வந்திருக்கு அப்படின்னா இது கரெக்டான டைம் தான் வர்றது வந்து ஒரு இது பண்ணிட்டு திருப்பி இங்கேருந்து வந்து இது பிரேக் பண்றது கரெக்டான இதுதான். இது வந்து திருப்பி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு இதை போட்டுட்டு ஃபர்தரா கீழே வந்துச்சுன்னா நல்லா இன்னும் ஃபோர்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்கேஸ் இதுக்கு கீழே டிராவல் ஆனா நம்மளுக்கு லெவல் தெரியும் அப்படிங்கிறதுனால 20,000 19,000 20,000க்கு இடையில இந்த கேண்டில் எல்லாம் வந்து மேஜர் சப்போர்ட்டா எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மேஜர் சப்போர்ட் இதை கட் பண்ணாதான் நான் கொஞ்சம் பிலீவ் பண்ணுவேன். ஓகே, இந்த இந்த கேண்டில்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கணும், அது வரைக்கும் வரணும், வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஓகே. இல்ல இந்த இடத்துல வந்து இப்படியே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுனாலும் இந்த இடம் வந்து மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். அப்ப கீழே லெவல் இப்ப இன்னைக்கு இதை வச்சு எப்படி நம்ம என்ன யூகம் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம். நான் வந்து 100% வந்து நான் நம்புவேன். ஒரு 99% இல்ல, 100% வந்து இந்த இடத்த வந்து 20,000 வந்து தொடாம போகாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது வரைக்கும் இதை சப்போர்ட்டாக தான் வச்சிருந்தேன். ஏன்னா கேண்டில் ஒரு கேண்டில்னா அதுக்கு கீழே இது மேஜர் சப்போர்ட் இதுதான். இந்த கேண்டிலுக்கு கீழே அவன் க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இல்லைன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுல இருந்து திருப்பி ஒரு வாட்டி வந்து 20,000 வந்து தொடாம மார்க்கெட் போகாதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். என்னோட லெவல்ல அது இண்டிகேட்டர் பேசிஸ்ல இதை வந்து நான் ஸ்ட்ராங்கா தான் பிலீவ் பண்றேன். ஓகே, எனிவே இப்ப வந்து மந்த்லி லெவல்ல உங்களுக்கு ஓரளவுக்கு அஹ், ஒரு நான் என்ன வியூ பார்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மந்த்லியில் பார்த்தீங்கன்னா 20,000 19,000. நான் ஆனால் எதிர்பார்க்கறது வந்து ஒரு 16 டு 17,000 வந்து டெஸ்ட் பண்ணுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இதுக்கோ வந்து அது பண்ணுறதுக்கான அந்த பாட்டம் வரைக்கும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அந்த இடத்துல. அப்போ இங்கெல்லாம் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு எனக்கு போறது மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கு போறது மாதிரியான ஒரு வாய்ப்புலாம் தெரியல. எப்பன்னா இந்த கோவிட் டைம்ல பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கச்சமிச்சான்னு இருந்துச்சுனால இதே பேட்டர்ன் வந்து இங்கே வரும். ஓகே, இந்த பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரும். ஸோ அதனால இந்த 16 டு 17 மேஜர் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 20,000 வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போக்கே அடுத்தது வந்து ஒரு வீக்லி லெவல் வந்து பார்ப்போம். மந்த்லி பார்த்தாச்சு, ஒரு வீக்லி லெவல். ஓகே, வீக்லி லெவல்ல அதே கான்செப்ட் தான், வேற எந்த கான்செப்ட் இல்லை. ஓகேயா, இது எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா
நான் பார்க்குற லாஜிக் இதுதான் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்றேன். இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் போட்டுச்சா இதுக்கு மேல ஏதாவது க்ளோஸ் ஆயிருந்தா தான் ஃபர்தரா மேல போகும். ஃபர்தரா கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து எந்த இடத்துல ஒயிட் கேண்டில் இருக்கோ அந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் ஃபர்தரா நம்ம அதை எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு ஆனா இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் போடலை அப்படின்னா நம்ம இது சப்போர்ட் லெவலை வச்சு இது பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் போடலை ஆனா ஃபர்தரா மேல போகுது அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட்டை எப்பயுமே இந்த இடத்துல மாத்திக்கணும். ஓகே, இதுக்கு மேல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டுருச்சுன்னா இது வந்து ஃபர்தரா மேல போகுது. ஆனா எந்த இடத்துல போடலையோ அந்த இடத்துல வரும்போதெல்லாம் ஒரு ஒயிட் கேண்டில் போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் வந்து இருக்கு. அதை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இப்போக்க வந்து இந்த ஒயிட் கேண்டில் போட்டதுக்கு அப்புறம் வீக்லியில ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகணும். ஓகேயா, அப்ப கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா வந்து இதுதான் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த கேண்டிலோட லோ தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸா இந்த கேண்டில் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கீழே விழுந்தா எவ்வளவு தூரம் வரணும்னா இவ்வளவு தூரம் வரணும். அதுதான் அங்க வந்திருக்கு. இங்கெல்லாம் லைன் இருக்க இடத்துல எல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கும். இந்த லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டிலோடது இந்த கேண்டிலோடது ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல 2 3 கேண்டில் வந்து இந்த மாதிரி ஹை லோலாம் வந்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் நான். ஓகே, ஃபர்தரா வந்து இப்ப எந்த இடத்துலயுமே சப்போர்ட் இல்லை. இதுக்கு கீழே எங்க சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும். வீக்லியில இந்த இடத்துல சப்போர்ட் இல்லை. ஃபர்தரா வந்து ஒயிட் கேண்டில் போடுறதுக்கான ப்ராபபிலிட்டி எதுவுமே இப்போதைக்கு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 3 மாசம் நான் இப்போ வீக்லியில பார்க்குறேன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் எப்போ இந்த ஒயிட் கேண்டில் போட போகுது அப்படிங்கிறது எனக்கு அட்வான்ஸா தெரியும். அதே மாதிரி டெய்லியிலையும் போடுறதுக்கான ஒயிட் கேண்டில் டெய்லி வரும்போது நான் காட்டுறேன். வீக்லியில ஒயிட் கேண்டில் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா இதெல்லாம் சப்போர்ட் லெவலா வச்சுக்கணும். அப்ப வீக்லியில எந்தெந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது நான் ஷோ பண்றேன். வீக்லியில எந்தெந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து கடைசி கேண்டில் இதுதான். இதுல இருந்து தான் உங்களுக்கு அப்படியே ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்ப வந்து அதிகபட்சமா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து கரண்டா போயிருக்கு. அது ஏங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஃபைனல் சப்போர்ட். ஓகே, ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த இடத்துல தான் வருது. ஏன்னா இந்த ஒயிட் கேண்டில் இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் இருக்குல்ல, அதுக்காக நான் இதை மார்க் பண்றேன் அப்படின்னா அந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வரணும். ஏற்கனவே ஒரு வாட்டி அங்க வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த ஒயிட் கேண்டில் மார்க் பண்ணீங்கன்னா அந்த லெவலும் இந்த கேண்டிலோட லெவலும் ஒண்ணா இருக்கும். அதே போல இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் நோட் பண்ணீங்கன்னா அதோட லெவலும் இதுவும் ஒண்ணா இருக்கும். இப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே அது வருது. அப்போ எவ்வளோ தூரம் வரணும்? 21,906 இந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் இருக்கு. அப்போ இந்த இடத்துல 2 3 கேண்டில் இருக்குன்னா 2 3 கேண்டில்ல மேஜர் சப்போர்ட்டா எந்த லெவல் அப்படிங்கிறத பார்க்கணும். இதை தான் நம்ம வந்து ப்ரீவியஸா வந்து ஏற்கனவே இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம வந்து லெவல்ஸ் பார்க்கணும். ஓகே, அப்போ இதுக்கு கீழே நான் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இந்த கேண்டலும் வந்து மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். அப்ப அதுக்கு கீழே வீக்லியில க்ளோஸ் ஆனிச்சுன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப வந்து இதுக்கு கீழேன்னா இந்த இடத்துல இருக்கு 20,128. ஓகேயா, அப்ப 20,000 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்ப எதுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னா வீக்லியில இதுக்கு மேல க்ளோஸ் ஆகக்கூடாது. அதாவது போன வாரத்துக்கும் வாரத்துக்கு கேண்டிலுக்கும் போன வாரத்து கேண்டில் இங்க இருக்கு. உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியலன்னா இதுதான் கேண்டில் ரெஃபரன்ஸ் சொல்றேன். இந்த இது வந்து போன வாரம், இது இப்போ ரீசெண்டா முடிஞ்சது, அதுக்கு முந்தின வாரம். இந்த டோஜி போட்டிருக்கு பாருங்க, அந்த கேண்டிலோட லோ மார்க் பண்ணிக்கங்க. அதுதான் அதிகபட்சமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல ஏதாவது க்ளோஸ் ஆனா மட்டும்தான் சாரி, போன வாரத்து கேண்டிலுக்கு மேல அதை வச்சுக்கோங்க. அது என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத கூட சொல்றேன் நான். 20,900
சாரி 22,900னா 23,000ன்னு வச்சுக்கோங்க. 23,000க்கு மேல வீக்லில க்ளோஸ் ஆனாதான் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல போறதுக்கு இமிடியேட்டா போறதுக்கு வாய்ப்பு இல்ல. சைடு வேஸ் போடுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே. இப்ப வந்து வீக்லில எங்கெங்க வந்தா வரலாம் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. வீக்லில இதெல்லாம் சப்போர்ட் லெவல். இப்ப இந்த ஒவ்வொரு கேண்டிலும் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? இது இந்த லெவல் இதெல்லாம் கட் பண்ணிச்சுன்னா அடுத்து இது இங்கே வரணும் 22,000. அப்ப இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் இருக்கு 19,000லேருந்து 20,200 20,000 ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகே, அது இந்த கேண்டில் என்னைக்கு கேண்டில்ங்கிறது என்ன சொல்றேன். அது வேணும்னா நீங்க வீக்லியில வேணா மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபைனலா இருக்கிறது சொல்றேன் நான். டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னா 26 டிசம்பர் 23 23வது வருஷம் டிசம்பர் 26. ஓகேயா? 26 23 26 டிசம்பர். ஓகே, கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் அந்த கேண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் மேஜர் சப்போர்ட். அதை கட் பண்ணிச்சுன்னா 20,176 அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த இடத்துல கேப் டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஓகே, இது வந்து வீக்லியோட லெவல். வீக்லியோட லெவல். இப்போ வந்து டெய்லியோட லெவல் வந்து ஒரு பார்க்கலாம். ஓகே, டெய்லியில ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்போ வந்து டெய்லியோட லெவல் பார்ப்போம். டெய்லியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கு ஒயிட் கேண்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 பிப்ரவரியில வந்திருக்கு. ஓகே, 20 பிப்ரவரியில வந்திருக்கு. 20 பிப்ரவரிக்கு கீழே இது க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அங்கேருந்து பொசிஷன் எடுத்திருக்கணும். ஓகேயா? எடுத்திருந்து கிட்டத்தட்ட டெய்லியில இது வரைக்கும் ஒயிட் கேண்டில் எதுவும் வரல. அப்ப இதுக்கு முன்னாடி எங்க ஒயிட் கேண்டில் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப சப்போர்ட் லெவல்ல தான் டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்கு. இது வந்து டிமாண்ட் ஜோனு ஏற்கனவே வந்து ஸ்விங்கோட லோ. அதனால இந்த ஏரியா வந்து சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ டெய்லியில எந்த இடத்துல நம்மளுக்கு கேண்டில் ரெஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல கிளஸ்டரா நிறைய போட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒண்ணு போட்டிருக்கு 21,628. ஏற்கனவே இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடுச்சு. இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி 22,287 22,287. இந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சுன்னா நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி. இப்ப 22,200ல ஒண்ணு இருக்கு. ஓகேயா? 22,200 22,081. 22,081க்கு அப்ப அது வந்து 22,081 வந்து வச்சுக்கலாம். இதுக்கு இடையில ஒரு கேண்டில் தான் இருக்கு. ஓகே, அப்ப 22,000 அப்படிங்கிறது இப்பக்கு சப்போர்ட்டா இருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது எப்பயும் போல நான் ஏதாவது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஏதாவது ஒரு இதுல வந்து நம்ம ஒரு ஒயிட் கேண்டில் வந்து வந்திருந்தாதான் ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம
அதை கன்சிடர் பண்ண முடியும். கீழே வந்தா எவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்து ப்ரீவியஸோட கேண்டில் போய் பார்த்துக்கலாம். இப்போக்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த ரேஞ்சில் இப்போ 3 ஹவர்ஸ் பார்ப்போம். 3 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்போ அந்த ஒரு மாதிரி ஒயிட் கேண்டில் போடுறானோ அப்போ வந்து பெரிய கேப் டவுன் நடக்கும். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஒன்று அந்த ஒயிட் கேண்டில் மேலே போகணும், இல்லைன்னா கீழே வரணும். அப்போ இந்த இடத்துல போட்டுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வந்து ஓப்பனே வந்து இந்த கேண்டிலுக்குள்ளே தான் பண்ணியிருக்காங்க இந்த கேப் டவுன்ல. ஓகேயா, ஒரு கேண்டில் கீழே இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கலாம், அதுதான் சப்போர்ட். அதுதான் மந்த்லிலையும் சொன்னேன். அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா இந்த ஒயிட் கேண்டிலோட இதுக்கு இடையில எப்போ ஒயிட் கேண்டில் போடுதோ அது வரைக்கும் நம்ம ட்ரையல் பண்ணலாம். அப்போ நம்ம இங்கேருந்து இப்போ பொசிஷன் எடுத்திருந்தோம்னா இதை டார்கெட்டாக வைக்கணும். இதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா இது ஃபர்தராக வந்து கீழே போகும்போது ஒரு கேண்டில் வந்து ஒயிட் கேண்டில் போடும். அப்போ வந்து இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை எப்போ கட் பண்ணுதோ அப்போ அந்த ஒரு கேண்டில் பார்த்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா இதோட சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இது. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸில் எது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஓகே, இப்போ வந்து ரீசெண்டா உள்ள ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டுருக்கு, கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகல அப்படின்னா அந்த இடத்த மாதிரி பண்ணா இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஒர்க் பண்ணும். அப்போ 3 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 12:30 மணிக்கு மேலே தான் பார்க்கணும். அப்போ இதோட லெவல் என்ன அப்படின்னா 22,500 ரெசிஸ்டன்ஸா 3 ஹவர்ஸ்ல இருக்கும். 500லேருந்து 527 மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணும். 22,287 இதுதான் 22,287 வெள்ளிக்கிழமையோட லோ. அது வந்து சப்போர்ட் ஆகும், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஒர்க் பண்ணும். அப்போ 22,287லேருந்து 520 530 வரைக்கும் மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப மேல கேப் பண்ணான்னா அந்த 527க்கு மேல 530க்கு மேல வந்து போறது வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது 3 ஹவர்ஸ்ல. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்போம். 15 மினிட்ஸ்ல இது 522,000 இங்க வரைக்கும் போயிருக்கு. 22,633 வரைக்கும் அந்த லாஸ்ட் கேண்டில் போயிருக்கு. ஓகே, இங்கேருந்து அது மேல 623 வரைக்கும் போயிருக்கு. அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல ஏதாவது 15 மினிட்ஸ் 517க்கு மேல 15 நிமிஷம் கேண்டில் 9:15க்கு மேல க்ளோஸ் வச்சாதான் இது வந்து 22,800 எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 15 நிமிஷத்துல 513 வரைக்கும் தான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல போனா கேண்டில் நிக்காது. நின்னா மட்டும்தான் அது வந்து ஃபர்தரா மேல போகுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகேயா, இந்த கேண்டில் அப்ப இதுதான் இன்னைக்கோட டே லோ 22,280. அந்த 80 89 அது மேஜர் சப்போர்ட்டா ஸ்டில் ஒர்க் ஆகும். இது ரெசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணும். இதுக்கு மேல போனுச்சு, இதுக்கு மேல ஏதாவது க்ளோஸ் வச்சா மட்டும்தான் 22,515க்கு மேல 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் 22,800 எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 22,516ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அதே வந்து ஒரு 30 மினிட்ல பார்ப்போம். 30 மினிட்ல இன்னும் ஒயிட் கேண்டில் வரல. ஓகேயா, இன்னும் ஒயிட் கேண்டில் வரல. ஒயிட் கேண்டில் போடுற வரைக்கும் எப்போ ஒயிட் கேண்டில் போடுதோ அப்பதான் இதெல்லாம் சின்ன டைம் ஃப்ரேம்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ். அப்ப 15 நிமிஷத்துல நம்மளுக்கு 515க்கு மேல போகாது, போனா ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்ப வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்டட் ஆகும். ஓகேயா, எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு, இந்த கடைசி 30 மினிட் கேண்டில் இந்த கேண்டிலோட லோல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை பார்க்கணும். எனிவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மந்த்லி வியூ இதெல்லாம் வந்து டிகோட் பண்ணது கொஞ்சம் புரிஞ்சிருந்தாலும் இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஆஹ் புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சு, புரியலைன்னா புரியல, ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. ஆஹ் திருப்பியும் அடுத்த வீடியோல பார்ப்போம். மேபி முடிஞ்சிச்சுன்னா நிப்டி சென்செக்ஸ்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சில ஸ்டாக் எல்லாம் யாருக்காவது எடுத்திருந்தீங்க போனீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல அது நான் ஃப்ரீ டைம்ல நான் அதை போடுறேன். நன்றி, வணக்கம்.